வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. நண்பர்களே, ஜனவரி மாதம் நம்ம ரயில்வேல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதற்கான அப்ளிகேஷன் லிங்கும் ஓப்பன் ஆகி இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பிக்கான வேகண்ட் 5960 வேகண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற டேட்டு க்ளோஸ் ஆக போகுது. அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியனோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கண்ட்டு, என்றைக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு முடியுது அப்படிங்கிறத பற்றி ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். அதுபோக ரயில்வே இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷனும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்பி கடைசி என்ன ஃபுல்லாக டேட் பார்க்கும்போது இந்த பாருங்கள், இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஓப்பன் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து 9 மார்ச் 2024, க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து 8 ஏப்ரல் 2024 ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் போஸ்ட், இது வந்து பே லெவல் 5 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேவே 29,2000. இது வந்து பேசிக் பே மட்டும் தான். அடுத்து உங்களுக்கு மற்றெல்லாம் இருக்குது. இதுக்கு மெடிக்கேஷன் வந்து P1 ஸ்டாண்டர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டுக்குன்னு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரி வந்து 18 to 36 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஓபிசினா அது வந்து ஒரு 3 இயர்ஸ். அதே மாதிரி எஸ்சிஎஸ்சினா அதுலேருந்து ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 1100 வேகண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா எல்லா ஓவரால் இந்தியாவில் எல்லா ரீஜனுக்கும் சேர்ந்து தான். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 லெவல் 2ல் வந்து 19,000 கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் வந்து இதில் வந்து டெக்னீஷியன் 3 கிரேடில் வந்து வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கான டெக்னீஷியன் இருக்கும். ரயில்வேயில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே அது வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. அதேமாதிரி ஏஜ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கேட்டகரினா 18 33, அதாவது அந்த டெக்னீஷியன் கிரேடுக்கு வந்து 36, ஆனால் இங்கே வந்து 33 சென்ட்ரல் கேட்டகரி. இந்த இதுக்கு வந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து ஓபிசிக்கு வந்து 36 வரைக்கும் எலிஜிபிள். அதே எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 38 வச்சு எலிஜிபிள் இருக்கும். இது வந்து வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 7,900 வேக்கண்ட். இது ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 9,000 வேக்கண்ட் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், இது அடுத்து என்னென்ன இது தேவை, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் அதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு, அதாவது ஓபிசி இவங்களுக்கு ஜென்ரல் ஓபிசிக்கெலாம் 500 ரூபா எக்ஸாம் ஃபீஸு, 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே, நீங்கள் பாஸ் பண்ணாலும் ஃபெயில் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அட்டன் பண்ணாலே 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்ஸு, அது டிரான்ஸ்ஜெண்டர் இடபிள்யூஎஸ்சி கேண்டிடேட்ஸ்லாம் 250 எக்ஸாம் ஃபீஸ். இது அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே போதும், அந்த ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எல்லாம் ஃபுல்லாக ஆன்லைன் தான். ஒவ்வொரு ரீஜியனுக்கும் அதற்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அகமதாபாத், நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை இந்த இருக்காங்க, RRBChennai.gov.in இந்த வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பன், நம்பி கண்டிப்பாக படிக்கலாம். முக்கியமாக இந்த டெக்னீஷியன் பதவிக்கு ஐடிஐ 10th + ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் அதிகமான வேக்கண்ட் இது. ஸோ அந்த உங்களுக்கு இந்த தகுதி இல்லைன்னாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஐடிஐ இந்த மாதிரி அப்ரெண்டிஸ் சைடில் முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கிடைக்கும். அதே மாதிரி வீடியோ இது A to Z டெக்னீஷியனோட A to Z இன்ஃபர்மேஷன் என்னென்ன எலிஜிபிள் ஸ்டேட், எக்ஸாம் ஸ்டேட் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் இதை கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்கவங்க வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து ரயில்வேல இப்போ சொன்னாங்க டெக்னீஷியன் வரப்போகுதுனாங்க, வந்துட்டு அடுத்து ஜேஇ வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா NTPC குரூப் டிங்கிறது, அடுத்து பேராமெடிக்கல் ஸ்டாஃபு, நர்சிங் ஸ்டாஃப் ரயில்வேல இந்த மாதிரி கால்பர் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த வருடம் 2024 பொறுத்தவரை ரயில்வேயில் நமது தமிழக இளைஞர்கள் அதிகம் பணியில் சேர வாய்ப்பு உள்ளது. அனைவரும் பயன்படுத்தி கொண்டு பயிற்சி செய்து முயற்சி செய்து வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.